ஊறுகாயில் வந்து வினிகர் அப்படி இல்லைனா பென்சாயிக் அமிலம் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நீரில் கரையக்கூடிய காரங்கள் வந்து அல்கலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அமிலங்கள் மற்றும் காரங்கள் இதுக்கான இடையே உள்ள வேறுபாடு பார்த்திங்கன்னா, அமிலங்களில் போயிட்டு நீரில் கரைச்சோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ப்ளஸ் அதாவது H+ ஹைட்ரஜன் அயனிகளை தரும். நீரில் கரைச்சோம்னா ஹைட்ராக்சைடு OH- அந்த அயனிகள் தரும். அமிலங்கள் பொதுவாக வந்து புளிப்பு சுவை உடையது. காரங்கள் வந்து கசப்பு சுவை உடையது. சில அமிலங்கள் திடநிலையில் காணப்படுகின்றன அமிலங்களில். அதாவது இந்த பென்சாயிக் அமிலம்லாம் வந்து திடநிலையில் தான் இருக்கும். காரங்கள் பெரும்பாலும் என்ன எப்படி இருக்குன்னா திடநிலையில் மட்டும்தான் காணப்படும் காரங்கள். அதாவது சோப்பு இந்த மாதிரி பொருட்கள்லாம். அமிலங்களில் வந்து நீல லிட்மஸ் தாளை வந்து சிவப்பு நிறமாக மாற்றும். அதே மாதிரி மெத்தில் ஆரஞ்சு கூட ஆசிடில் மிக்ஸ் பண்ணோம்னா சிவப்பு நிறமாக மாறிடும். காரங்கள் வந்து சிவப்பு லிட்மஸ் தாளை வந்து நீல நிறமாக மாற்றும்.